ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் மசாலாலாம் வறுத்து அரைச்சி செம்ம டேஸ்டியான ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து லேசாக அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுடலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டையும் நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்ததாக வெங்காயம் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்க்க போகிறேன். இதே அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து லைட் ப்ரௌனாக வந்து மாறணும். அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தோட இது வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்ல சாஃப்டாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 7லேருந்து 8 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம சேர்க்கும்போது அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன். மிளகாத்தூள்லாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பிரிஞ்சி எல்லை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால இந்த எண்ணெயில் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டலாம். அப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம முந்திரி, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்களோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ குழம்பு வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். முட்டையை வந்து டைரெக்டாக அப்படியே குழம்புல உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். பை சான்ஸ் வந்து முட்டை ஓடு கூட குழம்புல விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முட்டையாக ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். நல்லா முன்னாடி இருந்ததோடவே கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ நம்ம உடச்சி இந்த பவுலில் போட்டு ஒரு எக்காக வந்து சேர்த்துடலாம். ஒரு முட்டையும் சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு சேர்க்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு எடுக்கும்போது தனித்தனியாக கிடைக்கும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்து முட்டையும் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். செம்ம டேஸ்டியான நல்ல கமகமன்னு வாசனையான வறுத்தரைச்ச முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் அடுத்த தடவை முட்டை குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.